வெல்கம் பேக் டு வெப் ப்ரோஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட கோழி பண்ணையை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் கூட யார் யாரெல்லாம் வர போகிறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். இவர் தான் நம்மளோட டீம் மெம்பர் பிரஜித். அடுத்தது இவர் பேர் கணேஷ். அடுத்து கேமராமேன். ஓலா. சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். ஹாய் கைஸ், ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 2 செட்டு. ஸோ இது வந்து ஒன்று, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒன்று. கைஸ் அந்த வந்து போட்டுருக்கு, அதனால போக முடியாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து உள்ளே போக முடியாது, ரெண்டுமே லாக்கில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஷெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து உள்ளே போக முடியும். உள்ளே சுற்றி இருக்கிறது காட்டுறேன் கொஞ்சம். அப்புறம் அதான் அந்த ரெண்டு உங்களுக்கு காட்டிக்கலாம். ஓகே, சொல்லு சரிண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செட்டு. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 10,000 to 14,000 சிக்கன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செட் தான். இது வந்துட்டு ரீசெண்டாக ஒரு 3 or 4 years முன்னாடி அதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே அதே தான், இதுலேயும் ஒரு 10,000 to 14,000 இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு 3 or 4 years முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா பட் இது லைட் போட்டால் உங்களுக்கு திறந்து காட்டுடா. நான் வேணா திறந்து காட்டுறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பயமா இருக்காங்க, நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உள்ள நிறைய பள்ளிலாம் இருக்கும். பள்ளி லிசர்ட் பற்றி யாரு பள்ளி பார்த்து பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கு வர திறக்கும்போது வந்து 10-20 வருது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரூம். இப்போதைக்கு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மூடிடுங்கடா. கணேஷ் மூடு. மூடுப்பா. பயமா இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இங்கே அன்னைக்காட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் மோட்டர் சிஸ்டம் இருக்குது. சம்மர் சீசன் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமர் படி அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஆன் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி லைட்ஸ் வந்து ஈவினிங் வந்து 6க்குலாம் ஆன் ஆயிரும். அப்புறம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆன் ஆயிரும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த செட்டு வந்து நம்ம கிளம்பலாம் வாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே வீடு தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வீடு, அது வந்து பெரியம்மா வீடு. ஸோ இது வந்து ஒரு 2 பேர் வீடு. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடது, அது வந்துட்டு இன்னொரு அம்மாயோட வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே 2 வீடு இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வந்துட்டு நம்மளோட பிரஜித்தோட வீடு, இன்னொன்று வந்து கணேஷோட வீடு தான். ஸோ வந்து இந்த சென்டரில் வந்து ஒரு பெரிய வீடாக இருக்கும். ஸோ அது வந்து கிளியராக தெரியாது, நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாட்டுக்கு அந்த வீடு காட்டும் போது உங்களுக்கு கட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு நம்பரோட வீடு. இவன் பேர் பிரசீத். ஸோ கேமராமேன் இங்கே கேமராமேன் கேமராமேனோட வீடு. இதுதான் வந்துட்டு அவனோட வீடு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமராமேனோட பாட்டியோட வீடு, என்னோட கிரேட் கிராண்ட் மதரோட வீடு ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அது என்ன ரூம்னு வந்து பார்க்குறாங்க. உள்ள லைட்டு போடுடா. ஜென்ரேட்டர் ரூம். அது வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா அது வந்து ஆன் ஆகும். கரண்ட் போயிடுச்சுன்னா வந்து அது வந்து போட்டோம்னா ஆன் ஆயிரும். நம்ம சொல்லிட்டு லைட் வந்து இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நல்லா. அப்புறம் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்துக்காங்க, இதுதான் எங்களோட பவுட்ரி ஃபார்மோட ஜென்ரேட்டர். ஸோ இது பண்ணோம்னா கரெக்டாக வந்து இது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் கீ. இது இங்கே சைடில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஓல்டு தான், ஒரு 10 or 12 years முன்னாடி இதை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது இது பவுட்ரி ஃபார்முக்குமே இது வந்து பவர் கொடுக்கும். ஸோ அது அந்தளவுக்கு பவரானது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க அடுத்து அப்படியே போகலாம். ஆரம்பிக்கலாம். பழசு தான், ஆனால் புதுசாக மாற்றிட்டாங்க. என்னோட கால் மேலே பள்ளி ஏறிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்கே வாங்க, அப்படியே இங்கே போய் நாங்கள் பாட்டி வீடுன்னு சொன்னோம்ல, அதுதான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கிராண்ட் மதரோட வீடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூம் வந்து இருக்கும். இதுவும் வந்து ஒரு ரூம் தான். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அம்மாவும் என்னோட ஆன்ட்டியும் என்னோட பாட்டியும் தாத்தாவும் ஆக்சுவலாக வந்து இந்த நேர் ரூமில் பார்த்தீங்கன்னா இதில் தான் என்னோட அம்மாவும் என்னோட ஆன்ட்டியும் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த துணிக்கு மேலே இந்த வீடு பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னோட தாத்தாவோட பிரதரு தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீதி வந்து இங்கே ஒரு வீடு பார்த்திங்கன்னா சிலிண்டர் ரூமு. அதுக்கப்புறம் இங்கே இந்த கடைசி வீடு தான் நான் என்னோட கிரேட் கிராண்ட் மதர் வந்து தங்கியிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ்
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இங்கே யாருமே இல்லை, அவங்க கிராண்ட் மதர் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ வந்து இதெல்லாம் ஸ்டோர் ரூமாக மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசீதோட கேமரா இது நான் முட்டை காட்டுறது காட்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்மளோட போல்ட்ரி ஃபார்மில் எக் ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதுதான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேலிங்காக இங்கே தான் வந்து எக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் முட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த முட்டை கொஞ்சோண்டு ஸ்டோரேஜ் மாதிரி இதான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முட்டை. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து சேல் பண்ணுறதுக்காக தான் இங்கே வச்சுருக்காங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா வாங்கிட்டு போவாங்க. எஸ், பை பண்ணுறதுக்காக தான் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து வாங்க வீட்டுக்கு கேமரா வீட்டுக்கு அங்கே பாருங்க, அதான் இருங்க. இது மூடுங்கடா. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து நம்மளோட கேமராமேனோட வீடு. அப்படியே வாங்க உள்ள. என்னோட வீடு இதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூஜை பண்ணுற ரூமை ஆக்சுவலாக இப்போ உள்ளே போகக்கூடாது, ஏன்னா நான் கறி சாப்பிட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சங்கு இருக்குது, அதுதான் ஊதுவோம் பூஜை பார்ப்போம். அதுக்கப்புறம் மீதி நீ சொல்லு ஷர்னு. இங்கே நம்மளோட முருகன் அழகான சுவாமி. ஹிந்து ரிலிஜனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பிளேஸ், எல்லா ஃப்ளாஷ் லைட்லாம் வச்சுருக்க இடம். இதுதான் கிச்சனு, அடுப்பு, சிங்க்கு, இங்கே சமைக்கிறதுக்கு எல்லாமே இங்கே நடக்கும். கிச்சனில் இந்த கதவு உள்ளே போனீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு, இந்த பேண்ட்ரி மாதிரி ஸ்டோர் ரூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன் ஹாலு. ஹாலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சும்மா பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸு. அப்போ இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து படிக்கட்டு, அதுக்கப்புறம் மேல் மாடி உங்களுக்கு அப்புறமா காட்ட போகிறேன். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டோர் மாதிரி, இது ஒரு ஃபுல் கவுச்சு. இது என்னோடய அம்மா, இது என்னோடய சித்தி. அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பாத்ரூமு. இங்கே வந்து ஒரு சிங்க் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம். இது ஒரு பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா காமன் பெட்ரூம் மாதிரி. இங்கே வந்து கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, துணிலாம் வைக்க. இங்கே ஒரு ஓல்டு கம்ப்யூட்டர் இருக்குது. பிரஜித் கொஞ்சம் நம்பர் இங்கே ஒரு ஓல்டு கம்ப்யூட்டர் பிரிண்டர்லாம் இருக்குது. இங்கே தான் என்னோடய சூட்கேஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் கனடாக்கு கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர் பெட்ரூமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அங்கே அது அவைலபிள் இல்லை, பூட்டி இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போ நான் வந்து மேல் மாடி உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கூட வாங்க மேல் மாடிக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேல் மாடி. இது ஒரு எக்ஸ்ட்ரா யூஸ்டு பெட் மாதிரி, அது ஒரு காட்டு மாதிரி. இது பின்னாடி ஆக்சுவலாக இப்போ போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா யூஸ்டில். ஆனால் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி தான் ஒரு பேட்டியோ மாதிரி இருக்கும். இதுலேயே நேராக போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து கீழ் ஃப்ளோர் தெரியும். இதில் நேராக போனீங்கன்னா இதில் ஒரு ரூம், இது ஒரு அன்யூஸ்ட் ரூமு. ஒரு காட்டு, இன்னொரு காட்டு இருக்கும் சும்மா ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுறது. ஒரு பாத்ரூம் இருக்குது, ஆனால் அந்த பாத்ரூம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோடய தாத்தா வந்து மேல் ரூமில் படுக்கிறது. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய பெட்டு, ஒரு கபோர்டு, அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு ஸ்டோரேஜ் கபோர்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு உண்மையான ஒர்க்கிங் பாத்ரூமு, சிங்க்கு, டாய்லெட்டு, குளிக்கிறது எல்லாமே இங்கே தான், ஷவரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெளியே போகலாம். இப்போ என்னோடய வீட்டு உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆக்சுவலாக மொட்டை மாடியும் இருக்குது. ஆனால் அந்த மொட்டை மாடி வந்து நான் உங்களுக்கு காலையில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இருட்டாக இருக்குது. இப்போ இருட்டாக இருக்கிறதுனால போகிறதுக்கு சேஃப் இல்லை, அதனால நான் உங்களுக்கு காலையில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அடுத்த டோர் உங்களுக்கு காட்டுற பாட்டுக்கு கட் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட சைட் டோரோட ஆலி. நான் உங்களுக்கு சைட் டோர் காட்டல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு மினி இது இருக்குது, பாத்திரம்லாம் கழுவ. இங்கே தான் சைட் டோர் வெளியே வரும். இங்கே ஒரு பாட்டு இருக்குது, இங்கே ஒரு நைஸ் ஆலிவே இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு துணி துவைக்கிற மாதிரி இது இருக்குது. இங்கே வந்து இன்னொரு சிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீட்டு. இப்போ அப்புறமா இன்னொரு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கார் ஷெட்டு காட்டுறது. அந்த வீடியோக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அடுத்த டோருக்கு பாட்டுக்கு நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், விஸ்வத் இங்கே பாருடா, ஓடி போட புடிடா கரிஷே, புடிடா, ஓடுறாடா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காட்டுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் வந்து எங்கள் சித்தி பையன், ரொம்ப வாழை பிடிச்ச பையன். சரி வாங்க, இப்போ என்னோடய ஹோம் டூர் உங்களுக்கு வந்து அந்த பாட்டுக்கு கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் ஷெரன் வந்து ஒன்று பண்ண போயிட்டான், அதனால இப்போ கனிஷன் அவனோட வீட்டு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸ். சரி விஸ்வத் இங்கே பாரு விஸ்வத். ஹாய் சார் வந்து போயிருக்கிறோம், அதனால எங்கள் வீட்டு காட்ட போகிறோம். வாங்க கைஸ். ஆக்சுவலாக இதுதான் எங்கள் வீடு. அம்மா வெளியே படுப்பாங்க. வெளியே வந்து அந்த 2 கிலோ நாங்கள் 2 பேர் படுப்போம்.
அது டிவி சமையல் பாத்ரூம் காட்டிட்டேன். வந்து தவறு எதுவும் இல்லை இது தவறு இப்போ எங்கள் வீட்டுக்கு போகலாம் வாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் பிருந்தா படுப்பாங்க, என் தங்கச்சியும் இங்கே நான் படுப்பேன். இங்கே தங்கச்சி மைசா ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு மைசா. ஆ இது ஃப்ரிட்ஜு, இதான் கிச்சனு, இந்த செல்ஃபில் இருக்குது, டிவி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பிரஜித்தோட வீடு. இப்போ அடுத்தது ஷெரினோட வீடு. அந்த பாட்டுக்கு கட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொஞ்சம் சத்தமாக பேசுடா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரனீஷ். இது வந்து இவனோட தம்பி. இது வந்து விஸ்ருத், ஷெரினோட சித்தி பாப்பா. இது பிருந்தா, பிரஜித்தோட தங்கச்சி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு கிச்சன் மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து விஸ்ருத். விஸ்ருத் என்னோட பவுடர்லாம் பூசிட்ட? ஏய் மண்டையா, ஏய் ஓடி போறாடா, வரவே மாட்டாடா. நீங்க சொல்லு, நீ சொல்லு சொல்லு சொல்லு. பெட்ரூமு, இங்கே கீழே பாப்பா தம்பிலாம் படுப்பாங்க. இங்கே செல்ஃப் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டு முடிஞ்சது. அடுத்தது ஷெரினோட வீட்டு. அந்த பாட்டுக்கு கட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய். ஸோ இதான் வந்து எங்களோட வீடு. வாங்க வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ இங்கே தான் நாங்கள் குளிக்கிறது, ரெஸ்ட் ரூம் போகிறதெல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த லைட்ஸ்க்கு ஒரு ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய ஸ்கூல் ஷூலாம் இருக்குது. இது வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டெம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே உள்ள என்ட்ரி ஆகலாம். ஸோ இதுதான் நாங்கள் இருக்கிற வீடு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டிவி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய ஒரு ஸ்மால் கிச்சன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லாம் சமைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃப்ரிட்ஜு. சரி அப்படியே வாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய ஸ்கூல் ஐடி கார்ட்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இங்கே கீஸ் மற்றெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் என்னோட ரூம். ஸோ இங்கே தான் நான் வந்து படுக்கிற ரூம் எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரிசிலாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடர், சீப்பு, அவங்க மேக்கப் திங்ஸ்லாம் இருக்கும் எங்கள் அம்மாவோடது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸு, கிரிக்கெட் பால்ஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டென்னிஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவ்வு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சார்ஜர், அங்கே ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் எங்களோட 2 பீரோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் பேகு. அப்புறம் இங்கே என்னோடய அம்மாவோட திங்ஸு, துணியெலாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சந்து இருக்கும். அந்த சந்தில் தான் என்னோடய பேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எம்ஆர்எஃப் பேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் அங்கே ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பேட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் தான் எங்கள் வீடு. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு நார்மலான வீடு தான். சரி ஓகே, இது இவ்வளோ தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உங்ககிட்ட அந்த ஷெட்டு காட்டுறோன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ நான் அந்த பாட்டு உங்களுக்கு கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷெரின் கட்டுன்னு சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக வீடியோ முடிக்கிறதுக்காக இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 செட் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கனெக்ஷன், அங்கே ஒரு 2 செட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூச்செடி, இங்கே ஒரு மினி கார்டன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 ட்ரீஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இங்கே தான் எங்கள் தாத்தா வந்து தங்குவார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக் நிற்கும். ஸோ உள்ளே தான் எங்கள் தாத்தா தங்குவார். ஸோ அதை வந்துட்டு நாங்கள் இன்னொரு வீடியோவில் காட்டுறோம். ஏன்னா ரெயின் வேறு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து குயிக்காக போய் ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா லாரி செட்டு 2 லாரி நிற்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லாரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவுடர் ஃபார்முக்கு வந்து யார் இருக்கிறாங்க ஃபுட் சப்ளை பண்ணுற லாரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ லாரி வந்து உங்களுக்கு காட்டுறோம். அது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 லாரி வந்து ஒரு லாரி காணோம். இப்போதைக்கு வந்து அந்த குடிநீர் வண்டி தான் இப்போது நிற்குது. தீனி வண்டி காணோம். இங்கே வந்து ஒரு 2 செட் இருக்கும். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதுதான் லாரி செட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரம் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கெல்லாம் இதுக்குள்ளே தான் வந்து ஃபுட் இருக்கும். ஸோ
எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு மேலே ஏறி காட்டுற ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏறியோனே அந்த பாட்டுக்கு கட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இருட்டாயிடுச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, அதனால மேலே ஏற முடியாது. இது ஒரு வீடியோ காட்டுற ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இருடா அந்த ஷெட்டு காட்டிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஷெட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஷெட்டு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். லைட்டு போடுறா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த செட்டு தான் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி இந்த பவுட்ரி ஃபார்ம்லேயே இதுதான் கொஞ்சம் லாங் செட்டு. இந்த பவுட்ரி ஃபார்ம் மேலே ஏறி காட்டு கோழிலாம் அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் கோழி இருக்கும். ஸோ இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் போட மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டுக்கு மொத்தமாகவே இங்கேருந்து தான் வாட்டர் போகுது. இங்கே தான் ஃபுல் வாட்டர் சப்ளையும் இருக்குது. ஸோ கொஞ்சம் லீக் ஆகிருக்கு, கொஞ்சம் பார்த்து தான் வரணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோழி ஏற படிக்கட்டு. ஸோ அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, 2 வழி. பூராண்டா பூரானு பூராடா அட்டடா. ஓ அட்ரை, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்ரை. பாவம் ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் வந்துட்டு மேலே இது ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். அந்த செட் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது, இங்கே வெளிச்சமாக இருக்க மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர். இது தாண்டி போடா, இது தாண்டி போ. தாண்டி போவேன் எப்படி இப்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் அந்த கடைசிக்கு போய் காட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மிஷின் இருக்குது. இந்த மிஷின் அப்படியே நவுந்து எல்லாமே தீனி போடும். இந்த ஹோல்ஸில் தான் திண்டி போடும், அதனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஃபுல்லாக தீனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் கோழி. இங்கே கோழி ஹாய் சொல்லு. அது ஹாய் சொல்லாது ஃப்ரெண்ட்ஸ், அது சில தடவை கொத்தும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்மால் வேரியண்ட் தான். இது வந்து இப்போ தான் ஒரு 2 months ஆகுது, அதனால தான் இவ்வளோ சைஸ் இருக்குது. மேலே ஒன்று ஏறிச்சு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது ரன் லூஸ் சிக்கன். திஸ் இஸ் அ சிக்கன் ஆன் த லூஸ், அ தீஃப், அ சிக்கன் ஆன் த லூஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்துட்டு மேலே வந்து டேங்க் இந்த மாதிரி இருக்கும். இதில் தான் வந்துட்டு ஃபுல்லான ஸ்டோரேஜ் இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு ஃபுட்டெல்லாம் மேலே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து இப்போ காட்ட முடியாது, இன்னொரு வீடியோ உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷெட்டை எக்ஸிட் பண்ணுறோம். எக்ஸிட் பண்ணி வெளியே போனதுக்கா சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷெரின் இன்னும் ஒன்று காட்டணும்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து இங்கேயுமே வந்து ஃபுல்லாக மெக்கானிக் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும், பட் இது வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பட்டனை ஆன் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்டு வரி போகும். இதை நீங்கள் வந்து இது மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஓப்பன் அர்த்தம், இப்படி பண்ணிங்கன்னா க்ளோஸில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் கலர் பட்டன் அமுத்தினீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோழி வேறு பயப்படுது. இப்போ டக்குன்னு நான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போனதுக்கப்புறம் நான் அந்த பாட்டுக்கு கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டினியூ இது அந்த செட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 6 செட்டு. இதில் வந்து சின்ன 6 எல்லாம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அது இப்போ இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். இன்னொரு 1 monthக்குள்ளே வந்துடும். ஸோ வந்தால் மேபி அப்டேட் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா இன்னொரு 7 daysல கிளம்புறான். இந்த ஃபோன் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் மேபி நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். சான்ஸ் இருக்குவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, நான் இதை காட்டுறேன். உள்ளே போக வேண்டாம், இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக உள்ளே போக முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோப் சிஸ்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கெல்லாம் வந்து சன்லைட் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. இது ரோல் பண்ண அது வந்துட்டு அப்படியே கீழே இறங்கும். இந்த பக்கம் ரோல் பண்ண அது அப்படியே மேலே ஏறும். இது வந்து கஷ்டம் தான், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெக்கானிசம். உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்டு இருக்குது, அது வந்து இருட்டாக இருக்குது, எங்களால் இப்போதைக்கு காட்ட முடியாது. மேபி நாங்கள் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்துட்டு இந்த லாரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஏறி காட்டுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இதுக்குள்ளே போய் காட்டுறதுனா இன்னொரு வீடியோவில் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நைட் டைம் ஆயிடுச்சு, அதனால் பண்ண முடியல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மைனர் திங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறது நான் இன்னொரு நாள் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மழை வேறு தூர ஆரம்பிச்சிருக்கு, அப்புறமா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இந்த தீனி அது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாரி ரெண்டுமே நாளைக்கு வந்துடும், அது உள்ளெல்லாம் சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குஞ்சு ஷெட் உள்ள காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்கே முன்னாடி வந்தீங்கன்னா அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு வீடு இருக்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துணி மட்டும் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த செவரு தாண்டி போக முடியாது, ஏன்னா இங்கெல்லாம் பாம்புலாம் வரும். ஆனால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒர்க்கரோட வீடு. இதுக்கு மேலே போனால் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தெற்கு ஷெட்டு. அந்த வீடியோ வந்து இப்போ கொஞ்சம் டிசேபிள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வருஷம் தான் வரும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் சாரி அந்த இன்கன்வீனியன்ஸ்க்கு. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நம்ம ஹோப் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து ஒரு 2 செட் இருக்கும். இன்னொரு சைடு ஒரு சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது, இன்னொன்று வந்து கோழி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர்லாம் ஒரு பகல் டைமில் வர சான்சஸ் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ தான் எங்களோட பவுல்ட்ரி ஃபார்மு. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா நாங்கள் இன்னொரு நாள் வந்து சண்டே டைம்ஸ் லீவ் டேஸ் டியூன்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நாளைக்கு வரும் அந்த வீடியோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் த ப்ரோஸ் பிரஜித், கணேஷ், ஷரீன் மற்றும் உங்கள் கேமராமேன் பிரசீத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு என்ஜாய் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். அண்ட் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் பாய் சொல்கிறாங்க. பாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்போர்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லுங்கள் கைஸ் ஃபைனல் டைம்க்கு.